அப்படியான கரப்ஷன்னா கரப்ஷன், எஜுகேஷன் கரப்ஷன் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி கல்வியை கரப்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஒரு எல்கேஜி படிக்கிறதுக்கு இங்கே 50,000 ரூபா கேட்குறான், 1 lakhs rupees கேட்குறான், 1 லட்ச ரூபா கேட்குறான், 2 லட்ச ரூபா, 3 5 லட்ச ரூபா இருக்க போயிருக்குது. 10 ஆண்டு கழிச்சு என்ன ஆக போகுது, 20 ஆண்டு 30 ஆண்டு கழிச்சு என்ன ஆக போகுது? இந்த எஜுகேஷன், இந்த பேனாக்கு வந்த வரலாறு கூட நம்ம தெரியாத இருக்கோம். என் பாட்டை முப்பாட்டங்கிட்ட இந்த பேனா கிடையாது, ஆனால் என்கிட்ட இருக்குது. இந்த வரலாறு கூட நம்ம தெரியாத இருக்கிறோம். ஆனால் இந்த பேனா கைவிட்டு போகுது. இப்போ நம்மளுக்கு இன்னும் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. எஜுகேஷன் பாலிசிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆர்எஸ்எஸ் உடைய பாலிசிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். சேரிகளை மக்களை அப்படியே ஒழிக்கணும், அவ்வளோதான். இன்னும் 10 ஆண்டு 20 ஆண்டு 30 ஆண்டுன்னா இந்த பேனா நம்ம கைவிட்டு போகுது. இதுக்கு தான் நம்ம தயாராகணும். பாபா அம்பேத்கர் சொன்ன போல் எல்லாத்தையும் பௌத்த கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்கும், மொழியை பாதுகாக்க, இனத்தை பாதுகாக்க, சொந்த மக்களை பாதுகாக்க, எல்லாத்தையும் பாதுகாத்து அரசியல் அதிகாரம் வேணும். பொலிட்டிக்கல் பவர் மாஸ்டர் கீன்றார் பாபா அம்பேத்கர். இந்த அதிகாரத்துக்கிட்ட தான் இன்னி வரைக்கும் நம்ம போகாதே இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி அவன் பொய் சொல்கிறதெல்லாம் உண்மையாக நினைக்கிறோம். இன்றைக்கி 100 பொய் சொல்லி உண்மை ஆக்குறான்.